ஹாய் காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம் காய்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ஐபிஎல் வரலாற்று சாதனை படைச்சிருக்காங்க பஞ்சாப் அணிங்க. வெறும் 111 ரன்னுக்குள்ளே டிஃபெண்ட் பண்ணியிருக்காங்க கொல்கத்தா அணியை. அந்த வெற்றிக்கு அப்புறம் பஞ்சாப் அணி கேப்டன் ஸ்ரேயஸ் ஐயர் பார்த்தீங்கன்னா, எங்கள் வெற்றிக்கு இதுதான் காரணம், எங்கள் பவுலர்ஸ் நினச்சா ரொம்ப பெருமையாக இருக்குது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு வெற்றி குறித்தும் இந்த வரலாற்று வெற்றி குறித்து பல கருத்துக்கள் ஓப்பனாக பேசியிருக்காரு. அவர் என்ன பேசினார், ஏது பேசினார் சொல்லிட்டு வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்கலாம். அதுக்கு முன்னே நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிவிட்டு வாங்க, வீடியோக்குள்ளே போகலாம். ஆமாங்க, 111 ரன் தாங்க அடித்தாங்க ஃபஸ்ட்டு பேட்டிங் ஆடி பஞ்சாப் அணி. அதுலேயும் 16 ரன் வித்தியாசத்தில் அபார வெற்றி பெற்றாங்க. 95 ரன்னுக்கெல்லாம் ஆல் அவுட் பண்ணிட்டாங்க கொல்கத்தா அணியை. இந்த வரலாற்று வெற்றி குறித்து என்ன சொன்னாருன்னு கேட்டிங்கன்னா, பஞ்சாப் அணி கேப்டன் ஸ்ரேயஸ் ஐயர், கண்டிப்பாக இந்த சாதனை நாங்கள் படைச்சது ரொம்ப பெருமையாக இருக்குது. ஏன்னா இப்போ இருக்கிற காலகட்டத்தில் ஐபிஎல்ல 111 ரன் டிஃபெண்ட் பண்ண முடியுமான்னு கேட்டால் அது சாத்தியமே கிடையாது தான். ஆனால் நாங்கள் பண்ணியிருக்கோம். எங்கள் பந்து வீச்சாளர்கள் நினச்சா எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. கண்டிப்பாக ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் கோட்டை விட்டாலும் ஃபைனலில் சூப்பராக அந்த டெத்துலேயும் சரி ஒரு மிடில் ஒரு 9லேருந்து 15 ஓவர் செம்மையாக போட்டாங்க எங்கள் பந்து வீச்சாளர்கள். முக்கியமாக சகாலை சொல்லி ஆகணும். அவரோட சுயலுக்கு கொல்கத்தா அணி என்ன பண்ணுறதுன்னு தெரியல, சூப்பராக விக்கெட் எடுத்தார். இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நாங்கள் ஆண்டி ரசல் சீக்கிரமாக விக்கெட் எடுத்தோம். அவர் இன்னும் இருந்திருந்தார்னா 1 ஓவர் 2 ஓவர் இருந்திருந்தால் கண்டிப்பாக மேட்ச்சை முடிச்சிருப்பார். ஏன்னா சகால் ஓவரில் அவர் அடியை பார்த்து எங்களுக்கு கொஞ்சம் மனசே விட்டு போயிட்டோம். ஏன்னா அந்த ஓவர்லேயே அவர் பார்த்தீங்கன்னா ஒரு 6 2 4 அடிச்சார். அப்பயே மேட்ச் கிட்டத்தட்ட முடிஞ்ச நிலைமை தான் வந்துச்சு. ஆனால் இருந்தாலும் அவரோட விக்கெட் லாஸ்ட்டில் எடுத்தாங்க ஜெனிசன். அவர் எடுத்தது கண்டிப்பாக எங்களுக்கு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி இருந்துச்சு. இந்த வெற்றிக்கு காரணம் கேட்டிங்கன்னா ஆண்டி ரசல் நாங்கள் விக்கெட் எடுத்தது தான். அதே போல் எங்கள் பந்து வீச்சாளர்கள் ரொம்ப சூப்பராக போட்டாங்க. என்னோட வாழ்த்துக்கள். நாங்கள் நல்ல மொமெண்டமத்தோடு போயிட்டுருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஸ்ரேயஸ் ஐயர் பார்த்தீங்கன்னா செம்மையாக பேசியிருக்காரு. நல்ல மொமெண்டமோட போகிறேன்னு சொல்லியிருக்காரு. எஸ், ஆமாங்க, வெற்றி கிடைச்சாலும் ஒரு நல்ல மொமெண்டம் தான். அதில் இந்த மாதிரி வெற்றி கிடைச்சா ஏன்னா 111 ரன் கூட எங்கள் பவுலர்கள் டிஃபெண்ட் பண்ணுவாங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேப்டன் கான்ஃபிடென்ட் இருக்கும்போது வேறு என்னங்க வேணும். பேட்டிங் அவங்கள பற்றி உங்களுக்கே தெரியும், செம்மையடி அடிக்கிறாங்க. பேட்டிங் நல்லா இருக்குது, போலிங் பார்த்தீங்கன்னா செம்மையாக இருக்குது. பஞ்சாப் கண்டிப்பாக இந்த வாட்டி ஒரு டிஃப்ரெண்ட் டீமாக இருக்காங்க. எதனா ஒரு சம்பவம் செய்வாங்கன்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கலாங்க. ஆனால் நேற்று நடந்த போட்டி கண்டிப்பாக எல்லாருமே கிட்டத்தட்ட மேட்ச் விட்டுன்னு தாங்க சொல்லுவாங்க. ஏன்னா 5 ஓவர் பவர் பிளேலாம் பார்த்தீங்கன்னா 55 60 ரன் தான் அடிச்சிட்டாங்க, பவர் பிளேலே அடிச்சிட்டாங்க. அடுத்து 84 பாலுக்கு என்னங்க ஒரு 60 70 தான் அடிக்கணும், அது அடிக்க முடியல அப்படின்னு சொல்லி செமையாக இருந்துச்சு. மேட்ச் ரொம்ப க்ரூஷியலாக போச்சு. கண்டிப்பாக வாழ்த்துக்கள் சொல்லி அவனுங்க சகாலுக்கும் சரி எல்லாருக்குமே எல்லாமே நல்லா இருந்துச்சு. நல்ல ஒரு போலிங் போட்டாங்க. பிரீத்தி ஜித்தா ஹாப்பி என்னாச்சு. ஆமாங்க, பிரீத்தி ஜித்தா ஓனர், பஞ்சாப் அணி ஓனர், நல்ல ஒரு ஹாப்பியாக சகாலை கட்டி பிடிக்குது, அப்புறம் நம்ம ரிக்கி பாண்டிங் கட்டி பிடிக்குதுலாம் பார்த்துருப்பீங்க. கண்டிப்பாக நல்லா இருந்துச்சு. பார்க்கலாங்க அடுத்தடுத்த போட்டியில் எந்த மாதிரி ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு. நீங்கள் சொல்லுங்கள், நம்ம பஞ்சாப் அணி வெற்றி குறித்து என்ன நினைக்கிறீங்க, உங்களோட கருத்துக்கள் என்னன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்டில் கொஞ்சம் சொல்லுங்கள். இது போன்ற ஸ்போர்ட்ஸ் நியூஸாக தெரிஞ்சுக்கணும்னா சேனலை சப்ஸ்கிரைபர் லைக் ஒன்று பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக கிரிக்கெட் பற்றி டே பை டே சேனல் அப்டேட் வரும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் மட்டும் கொஞ்சம் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.